பண்ணணும் சொல்லி அப்போ இவ்வளோ ஒரு வழி வெறியதில்ல குடிக்கா புள்ள போடுறது எனக்கு உள்ளுக்க பூசு வருது மட்டும் அப்போ அவருங்கிட்ட அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். ஓகே, நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாங்கள் எங்களோட வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைய வீடியோவில் நாங்கள் இல்லத்தை குறித்து நாங்கள் இன்றைக்கி கூட கதைக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி நாங்கள் வந்து காலையிலேயே இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். என்ன ஜோவேல்? இன்றைக்கு காலையிலே திடீரெண்டு ரோசாயினிக்கு கொஞ்சம் தலைக்கு குத்த வலி. அது திடீரெண்டுன்னா இப்போ கணநாள இருக்கேன் ஒரு கிழமையே அப்படி ஒரு கிழமை அந்த தலைக்கு அந்த சைட் அப்படியே ஃபுல்லாக நோவும் அப்படியே குத்துனா அப்படியே இந்த நெத்தி எல்லாம் அப்படியே ஃபுல்லாக இழுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற கண்ணெல்லாம் கண்ணோட அப்படியே இழுக்கும், கண்ணோட அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும். அது நிறைய நாளாக இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைக்கு காலை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி கொண்டு போனேன். அப்போ அங்கே டாக்டர் பார்த்தேன். டாக்டரும் பார்த்துட்டு அதுக்கேற்ற குளிசை ஒன்று எழுதி தந்தவர். அப்போ அந்த குளிசையை எடுத்தது மெட்டது என்னன்னு சொன்னால் ரோசாயினிக்கு அந்த வாயில் அந்த கரையில் இந்த ரெண்டு சைட்லேயுமே அந்த புண்பார மாதிரி. அப்போ அது என்னத்துக்காக வருது அப்படி என்று பார்த்தா அதுவும் மற்றது இந்த சொண்டுக்குள்ள அப்படியோ சின்ன சின்ன பரு மாதிரியோ 2 பரு வந்துருந்தது சொண்டுக்குள்ள அப்படியே சிவந்து போய் மற்ற அதாவது உழைப்பும் சாப்பிடவே இல்லாது. மற்ற வாயால் அப்படி பெருசாக கதைக்க அப்படியே கதைக்க விடாது, அப்படியே இறுக்கி பிடிச்சி கொண்டு நிற்கிது. அப்படி இதில் அவ்வளோ சரியான அப்படியே அந்த கொதியாக இருந்தது. அப்படியே உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பாக இருக்குது. அப்போ உண்மையாக நானும் பார்த்தேன்னா ஏன் இப்படி வருது என்று யோசிச்சேன். எனக்கு என்ன காரணம்ன்றே தெரியல. அப்போ இது ஒரு 2-3 நாளாக அந்த அப்படியே அந்த நோவோடையே அந்த பரு அப்படியே இருந்தது. அப்போ நானும் பார்த்தேன், சரி ஒரு கொஞ்சம் நேரம் சுகமாக முன்னத்துக்காண்டி இடம் தெரியல, சரி பாப்போம் 2-3 நாள் கழிச்சிட்டு பாப்போம்ட்டு நானும் பார்த்தேன்னா அது சரி வரவும் இல்லை. அப்போ அதுக்கு பிறகு நானும் வந்து ஜோவேல்ட்டு சொன்னேன், ஜோவேல் இப்படி எனக்கு வாய்க்குள்ளே அப்படியான சின்ன ஒரு பரு 2 பரு மாதிரி வருது, அது சரியான கொதியாக இருக்குது, கதைக்கக்கூடிய இல்லாமல் இருக்குமா, அப்படியே அந்த கதைக்கிறதுக்கு விட அது அப்படியே உருக்கி பிடிச்சி கொண்டு அப்படியே நிற்கும். மற்ற எங்களை சைட்லையும் வந்து ஒரு சின்ன வெடிப்பாக லைட்டான ஒரு புண்ணும் எங்களுக்கு வந்திருக்கு, எனக்கு வந்திருக்குது. அப்போ அதுவும் சொல்லியிருந்தேன். அப்போ ஜோவேல் சொன்னிச்சு, சரி இப்போ 2-3 நாளாக இருக்குது தானே மாறின பாட்டை காணையில். அப்போ நாங்கள் இருக்கா முடியக்கு போய் ஆசிரிக்கு போய் காட்டுவோம் என்ன மாதிரின்றதை காட்டுவோம். உண்மையிலே வாயில் புண் வரன்னு சொல்லி சொன்னால் உண்மையாகவே அதுக்கு பயமாக இருந்தது. அதோட வாயில் புண் வந்தால் என்னென்னு சாப்பிட்றேன் அதுதானோ, அதோட சொதியண்டாலும் அப்படி மிளகாதுகள் போட்டு வைக்கும். அந்த உரைப்பு சாப்பிடல. அது மெயினாக வாய் தானே. வாய் இந்த 2 கரையிலையும் முள்ளுக்கையும் புண்ணுட்டு சொன்னால் ஒன்றும் சாப்பிட இல்லாதான். அது மெயின் வந்து எனக்கு உள்ளுக்கையில் வந்துட்டு. அப்போ அதுதான் எனக்கு இன்னும் சரியான கொதி வந்ததுக்கான காரணமே அந்த உள்ளுக்குள்ளே உள்ள அந்த ஒரு சின்ன சின்ன பரு மாதிரி 2 இருக்குது. அப்போ அதுதான் இன்னும் எனக்கு அது சரியான ஒரு வேதனையாக இருந்தது. ஆனால் சில பேர் அந்த சூட்டுக்கா வார இல்லை குளிக்கிற இல்லை சொல்லி. ஆனால் அப்படி அதுதான் அப்படி எல்லாம் இல்லை, அப்படியும் குளிக்காம இல்லை முழுகாம இல்லை அப்படித்தான். அதோட இப்போ வெயிலும் தானே. ஆனால் வெயிலண்டு பார்த்தாலும் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி பெருசா இல்லை, வெயில் சூடண்டும் இல்லை. ஆனால் இது வந்து உடம்புல இந்த கொஞ்சம் தண்ணி சத்து காணாது. தண்ணி சத்து காணாது. எங்களுக்கு இந்த காரணம் மட்டும் தெரியாது, இதுதான் காரணம் மட்டும் தெரியாது. அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் நான் மெயினாக வந்து காட்டினது வந்து தலை குத்து சரியான தலை குத்து. அப்போ சரின்னு சொல்லி டாக்டர் போய் நான் காட்டினது தலை குத்துன்னு சொல்ல. அப்போ அவருங்கிட்ட 2 நாளாக இருக்குன்னு சொல்ல. அப்போ சொன்னேன் 5 நாள் எனக்கு ஒரு உலமே அப்படி இருக்குன்னு சொல்ல. சரின்னு குளிசை தந்தவர் 3 நாளைக்கு இந்த குளிசையை போடுங்க, போட்டுட்டு ஒருவேளை உங்களுக்கு அந்த தலை குத்து அப்படியே குறையாமல் இருந்தால் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பதியணுமென்று சொல்லியிருந்தார். அப்போ நானும் சரி என்ன குளிச்சேன் வேணா. அப்போ அதோட வந்து ஒரேதாகவே நான் இந்த விஷயத்தையும் சொன்னேன். அப்படி எனக்கு வாயில் வந்து புண்ணும் வருது, மற்ற உள்ளுக்குள்ளே இப்படியான பருக்கள் இருக்குன்னு சொல்ல. அப்போ அவர் இப்படி எடுத்து டோர்ச் எல்லாம் அடித்து பார்த்துட்டு சொன்னார், ஏன் நீங்கள் முதலாவது கேட்ட விஷயம் வந்து என்ன கேட்டார், ஏன்னம்மா நீங்கள் தண்ணி குடிக்கிற இல்லையோன்னு கேட்டேன். அப்போ எனக்கும் ஒரு மாதிரி போயிட்டு. ஆனால் உண்மையாகவே சொல்ல போனால் நான் வந்து தண்ணி குடிக்கிறது குறைவு. பார்க்க போனால் அது ஒரு சாப்பிட காலம் இரவு மதியம் சாப்பிடுங்க அந்த கொஞ்சம் தண்ணி குடிப்பேன். அதான் டாக்டர் சரியா அக்யூரேட்டா பிடிச்சிருக்காரு. என்னத்துக்கு டாக்டர் என்று இருக்கணும். உண்மையாதான் சரியா அந்த விஷயத்தை பிடிச்சிட்டாரா நீங்க தண்ணி குடிக்கிற இல்லைன்னு சொல்லி. ஆனா உண்மையில
ரொசானி வந்து தண்ணி குடிக்கிறது குறைவு தான். தண்ணி வந்து எது சும்மா அந்த கோழி குடிக்கும் இருக்கா கொத்திட்டு இருக்கா அதே மாதிரி தான் ரொசானி தண்ணி குடிக்கிறது. ஆனால் உண்மையில் வந்து எங்களோட உடம்புல தண்ணி சத்து வந்து கட்டாயம் இருக்கும். தண்ணி சத்து கட்டாயம் இருக்கணும். அப்போ அவர் என்ன ஒரு கதையும் இல்லை. உடனே கேட்ட கேள்வி வந்து நம்ம தண்ணி குடிக்கிறேன் இல்லையான்னு கேட்டேன். அப்போ நானும் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் போய் சொல்ல இயலாது. ஏன்னா எனக்கு அதுக்கான இது காட்டுது. அப்போ அறிகுறியை எங்காட்ட அப்போ நான் என்னென்ன கொஞ்சம் குறைக்கிறது குறைவு தானேன்னு சொல்ல அப்போ அவர் சொன்னால் நீங்கள் இதெல்லாம் வந்து அம்மா லேசுப்பட்ட விஷயமா எண்ணக்கூடாது. தண்ணி குடிக்கிறது வந்து கட்டாயம் குடிக்கணும். குறைஞ்சது நாங்கள் எங்களோட சாதாரணமாக குடிக்க வேண்டிய அளவு 2.5 லிட்டர் இருந்தாலும் குடிக்கணும். நான் பார்க்க போனால் 1 லிட்டர் குடிப்பேன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு குறைவு நான் தண்ணி குடிக்கிறது. சாப்பிடக்க மட்டும்தான் குடிப்பேன். அப்பா சொல்லியிருந்தா நீங்கள் தண்ணி நல்லா குடிங்க. உங்களோட குடல் வந்து நல்லா வறட்சி ஆகினபடியாக தான் உங்களுக்கு இந்த வாயிலையும் அந்த உள்ளுக்குள்ளையும் வந்து இப்படி பெருக்கள் ஏற்பட்டதுக்கான காரணம் வந்து நீங்கள் தண்ணி குடிக்காதக்காகத்தான் அப்படி உங்களுக்கு இந்த நிலை வந்தன்னு சொல்லியிருந்தார். அப்போ இதுக்கு மருந்து இருக்கான்னு கேட்டேன்னா அப்பா சொன்னேன்டா உங்களுக்கு ஒரு க்ரீம் ஒன்று எழுதி தரேன். அந்த உள்ளுக்கு அந்த சாப்பிட இல்லாமல் இருக்குதானே அதுக்கு ஒரு க்ரீம் ஒன்று எழுதி தரேன். அதை நீங்கள் கடையில் வேணுங்க. வேண்டிட்டு மெயினாக அந்த க்ரீம் போடுறத விட நீங்கள் வந்து தண்ணி குடிங்க. தண்ணி குடித்தாலே உங்களுக்கு அது 2 நாளையாலேயே அந்த வித்தியாசத்தை நீங்கள் காணுவீங்க. மருந்துன்றதை விட முதலாவது மருந்து வந்து அது உங்களுக்கு வந்து தண்ணி தானன்று சொல்லியிருந்தார் எனக்கு. மற்ற அதை கேட்ட யாரோட வந்த நீங்கள் அப்போ ரஞ்சனா கஷ்டப்பட்டு நம்ம வந்து அவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஜோவேல்கிட்ட கூட சொன்னது தண்ணியாக வாக்கு மெயின் பிரச்சனை. அப்போ தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி ஜோவேல்கிட்ட காய்ச்சிருந்தவரை நான் உங்களுக்கு என்னடா படித்து சொன்னது குடிக்கிறது காணாது. கட்டாயம் தண்ணி கொடுங்க. குறைஞ்சது நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 6 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நான் தண்ணி நல்லா குடிப்பேன். ரொசானியை கேட்டால் தெரியும். ஜோவேல் நல்லா தண்ணி சாப்பிட்ற தண்ணி குடிக்கிறா உண்மையாகவே கூட. அப்போ நான் சரியான குறைவு அதை எனக்கே தெரியும். அதை நான் உண்மையாகவே அதை சொல்ல ஏற்றுக்கொண்டேன். உண்மையாக நான் குடிக்கிறேன் இல்லைன்றதை நான் சொன்னேன். அதில் போய் சொல்ல இல்லையே. அப்போ நானும் சொல்லி உண்மையாகவே அது வந்து குடிக்கிறேன் இல்லை தானு சொல்லி. அப்போ உண்மையில் வந்து அந்த மற்றது அந்த சொண்டு வாய்க்குள்ளே இருக்கிற அந்த பெருக்கு கிரீம் எழுதி தந்தவர் அது வந்து வாய்க்குள்ளே போடுறது எனக்கு உள்ளுக்க பூசுறது. ஆனால் அது என்ன நானும் இப்போ கிரீம்கள் பார்த்துருக்கேன் வெளியில் அதில் பூசுறது. ஆனால் அது எனக்கும் ஒரு மாதிரி வாய்க்குள்ளே அதுக்குள்ளே பூசட்டாம நான் பார்ப்பேன். நான் பூசாமல் விட்டுட்டு தண்ணியை தான் குடிச்சு பார்க்க வேண்டாம். என்னடா அப்படி பூசிட்டு அப்படி அதை ஒரு மாதிரி இருக்கே இல்லாதானே என்னட்டு வாய்க்குள்ளே அப்படியே உமிழெல்லாம் அப்படி விழுங்குறது. ஏன்னா அப்போ அது ஒரு கஷ்டம்தான். அப்போ கிரீம் வேண்டி வச்சிருக்கிறேன் பாப்பா. நான் வந்து மெயினாக சொன்னதுக்கான காரணம் வந்து தண்ணி பிரச்சனை. அப்போ நான் தண்ணி 2 நாளைக்கு தொடச்சா குடிச்சு பார்ப்போம் வித்தியாசம் தெரியுமென்று அவர் சொன்னவர். அப்போ அதை குடிச்சு பார்த்துட்டு அப்படி அது மாறாட்டிக்கு கிரீம் போடுறதா இருக்கிறேன். தண்ணி குடிச்சாலே காணும். ஆனால் உண்மையில் நாங்கள் எங்களோட உடம்புல நாங்கள் தண்ணி குடித்தோம்னு சொன்னால் நிறைய வித்தியாசம் வரும். நாங்கள் நிறைய தண்ணி குடிக்கல வந்து ஒரு நாளுமே தண்ணி குடிக்கிறதால எங்களுக்கு வருத்தம் வர போகிறது இல்லை. விளங்கு நாங்கள் தண்ணி குடித்தா தான் எங்களோட உடம்புல இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமாக செயற்படும். தண்ணியிலான முழுக்க உறுப்புகள் எல்லாம் இருக்கு. தண்ணியில இருக்கு. மற்றது இந்த தலைவலி கூடுதலாக தலைவலியும் பாருது. தலைவலி எனக்கு தலைவலியும் அப்படிதான். அப்படியே கண்ணோட இழுக்கும். தலை குத்து அப்படி சும்மா அப்படி கீழே குனிஞ்சிட்டு ஒளிமினா கூட அப்படியே தலையோட அப்படியே பிடிச்சிடும். அப்புறம் எனக்கு அந்த ஒரு பயத்தில் நான் இந்த ஆஸ்பத்திரிக்கே போகணும். எனக்கு சரி தாங்க இல்லாத ஒரு சூழ்நிலையால தான் நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனதுக்கான காரணமுமே அதோட இதையும் கேட்டு ரெண்டு பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு எடுத்துகிட்டு வந்தது. என்ன ஆனால் தண்ணியை குடிச்சு ஓரளவு சுகப்படுத்தணும். இல்லாட்டி இப்போ டாக்டர் சொன்னவர் 3 நாளால் தங்கச்சி குறையாட்டி வந்து நீங்க வோட் பண்ணணும். அப்ப அங்க போய் நீங்க வோட் பண்ணி நின்றீங்கன்னு சொன்னா இங்க சின்ன ஆக்கள். அப்ப அவையில வச்சுக்கொண்டு எங்களால சமாளிக்கல. ஒரு ஆள் நர்சரி போகணும், ஒரு ஆள் மற்ற வீட்டு வேலையில் எல்லாமே கரைச்சல். அப்ப டாக்டர் சொன்ன மாதிரி நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி என்றப்பி நல்லா குடிங்க. அதான் நான் இப்போ வந்து இன்றைக்கெல்லாம் வந்து சும்மா கப்பில் குடிக்காமல் போத்தில் ஒரு அழகு போத்தில் வச்சு தான் குடிக்கிறேன். 2 கப்பில் குடிக்க எங்களுக்கு அந்த தெரியாது இவ்வளோ குடிக்கிறோம்ன்றது. அப்போ அதனால் டாக்டர் சொன்ன அப்புறம் நானும் வந்து இன்றைக்கி ஒரு போத்தில் அழகு போத்தில் வச்சு தான் இப்போ குடிச்சு கொண்டு இருக்கிறேன். ஏன்டா அப்படி குடித்தா தான் எங்களுக்கு வந்து அந்த அளவுகளும் தெரிய மாட்டேன், அந்த புண்ணு இதுகளெல்லாம் மாறும்னு சொல்லி. அப்போ தண்ணி குடித்தா தான் எங்களுக்கு பழக்கத்துக்கு வரும். உண்மையாக தண்ணி குடிக்க அப்படி சரியான குறைவு. அப்போ அது போதில் வச்சு கொடுத்தா தான் எனக்கும் அது திருப்தியாக இருக்கும். சரி இவ்வளோ நான் குடிச்சிருக்கிறேன்ட்டு எனக்கு டாக்டர் சொல்லுங்க எனக்கு பயமாக போயிட்டு அட கடவுள் அந்த தண்ணி குடிக்காதால் இவ்வளோ பிரச்சனை காட்டுதுன்றது ஒரு உண்மையான ஒரு விஷயம் தானே. அப்போ கரெக்டாக சொன்னேன் என் தங்கச்சி தண்ணி குடிக்கிறே இல்லையா நீங்கள் இடம் கேட்டேன் உடனே. அப்போ எனக்கும் இறங்கி போயிடும் உண்மையாகவே என்னெல்லாம் பிள்ளையை வச்சு கொண்டு நாங்கள் வேறு எதுவும் பயப்படக்கூடாது தானே.
இப்போ சரி அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னு தான் நாங்கள் சொல்கிறோம்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மையாகவே பார்க்குற நீங்களும் வந்து உங்களுக்கான இப்படியான பிரச்சனைகளும் இருக்கலாம். பட் வந்து இப்போ வந்து வெப்பங்களும் கூட, அப்போ தண்ணி வந்து மிக மிக முக்கியம். வந்து என்ன பார்க்குற நீங்களும் வந்து தண்ணி குறைய குடிக்கிறார்களும் இருப்பீங்க கூடுதல். எங்களை விட்டு அக்காவும் அப்படித்தான் தண்ணி குடிக்கிற சரியான குறைவு. நான் இந்த கோல் பண்ணி சொல்லத்தான் அப்போ சொன்னேன், ஐயோ நானும் குடிக்கிறே இல்லை, ஐயோ எனக்கு நான் இனி குடிக்கணும் தண்ணியை பொதுல வச்சு தான் நானும் இனி அளவு தண்ணி வச்சு குடிக்கணும், எனக்கு பயமாக கிடையாது கேட்க சொல்லி அக்கா அப்படி சொல்லியிருந்தேன். அப்படி நிறைய பேர் இருப்பீங்க தண்ணி குடிக்காம. ஆனால் பார்க்குற நீங்கள் உண்மையாகவே இந்த தண்ணின்றது உண்மையாக ஒரு பிரதான ஒரு விஷயம், வந்து மெயினான ஒரு விஷயம். என்ன தண்ணி கட்டாயமாக குடிக்கணும். அதோட தண்ணி வந்து நாங்கள் காலையில் குடிக்கிறது நல்லம்மா. காலையில் தண்ணி குடிக்கிறது வந்து சில சொல்கிறாங்க தண்ணி குடித்தா பசிக்குமா, மற்றது தண்ணி குடிக்கிறதால வந்து அல்சர் வராதாம். அல்சர் வராதாம். மற்றது தண்ணி குடிக்கிறதால தலைவலி இல்லாமல் போகுமா. அப்போ அப்படின்ட்டு சொல்லி தண்ணியை நிறைய குடிக்கணும். அதோட ருசாயன் இந்த தலைவலின்னு சொன்னோன்னே எனக்கு பயம் வந்துட்டு, என்ன காரணம்னா தலையை அப்படியே இழுத்து தலையை அப்படியே பிடிச்சிட்டு என்ன அப்படி ஒரு சரியான வலியாக வந்துட்டு தலைவலி, தலை குனிய இல்லாது. ஆனால் முதல்லலாம் பெருசாக வந்தது அப்படி இல்லை. இப்போ ஒரு கிழமைக்கு முன்னே தான் சரியான வலி. ஆனால் எனக்கு இப்பதான் தெரியுது டாக்டர் சொன்னா சரியான ஒரு விஷயம் என்னன்னா தண்ணி குடிக்கிறது காணாது. தண்ணி குடிக்கிறதாலதான் இவ குடிக்காததாலதான் நாளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து ஏன்னா இனி என்றாலும் தண்ணியை குடிங்க நல்லா. தண்ணி ஏதோ கடையில காசை கொடுத்து ஏதோ 1 லிட்டர் 1000 2000க்கு பண்ற மாதிரி. ஏன்னா சும்மா வீட்டுல கிடக்குற தண்ணி நாங்க தண்ணி கேன் அள்ளி அள்ளி வச்சிருக்கோம் கேன்ல இதுல கிடக்கு தண்ணி. தண்ணி குடிக்கிறதால குடிக்காததால இவ்வளவு ஒரு பிரச்சனை. அவாக்கு எரியுதன்னோட எனக்கு இல்ல சரியான கவலையாகிறாங்க. எனக்கு எரியுதல்ல மேலே தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்காமல் தான் இவ்வளவு ஒரு பிரச்சனை. ஏதோ நாங்க கடையில நிறைய காசை கொடுத்து பண்ற மாதிரி தான். இன்னும் தண்ணி குடிக்காட்டி என்ன செய்ய போறேன் நான், வெளுவதான் இன்னி என்ன அப்புறம் ஆஸ்பத்திரியும் கைமா நாங்க தெரியலாது. வேலைகள் பிள்ளைகள் ஒரு பக்கம், அதோட இவாக கொண்டு விட்டோம்னு சொன்னா அப்புறம் அதுக்கு நாங்க வேலைக்கு போகாமலுக்கு அதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கணும். அப்ப தண்ணி குடிக்கணும். ஆனா உண்மையில தண்ணி குடிக்கிறதால வந்து எங்களோட உடம்புக்கு இவ்வளவு நல்ல அல்சர் வரான்னு சொல்றாங்க. மற்றது வந்து தலைவலி வராது, கிட்னி பிரச்சனை வராது. ஆனா உண்மையில நானும் ஒரு தண்ணி சம்பந்தமா ஒரு நியூஸ்ல பார்த்தேன். நான் ஜப்பான் நாட்டுல வந்து அவங்க வந்து விடிய எலும்புனோனே ஒன்றும் கழுவாமலுக்கு 4 கிளாஸ் தண்ணி குடிப்பாங்களாம் ஜப்பான் நாட்டுல. ஆனா அவங்க 4 கிளாஸ் தண்ணி குடுக்கிறபடியா தான் நல்லா உற்சாகமா இருக்காங்க. மற்றது தண்ணி குடிச்சிட்டு 1 மணி நேரத்துக்கு பிறகுதான் சாப்பிடுவேன் அவங்க. ஆனா வெறும் வயிற்றுல நான் தண்ணி குடிக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புனோன்னா கிட்டத்தட்ட அந்த பெரிய கப்புலேயே ஒரு 2 கப் தண்ணி குடிச்சிட்டு தான் அது எனக்கு பழகிட்டு. எப்போ சொன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருந்த அந்த பழக்கம் இருக்கு எனக்கு. காலையில் எழும்புனோன்னா ஒரு 2 கப் தண்ணி குடிச்சிட்டு தான் மிச்ச வேலை. உண்மையில தண்ணி குடிக்கிறதால காலையில இன்றும் இல்லை, நான் மத்தியானம் இதனால கிட்டத்தட்ட நான் ஒரு நாளைக்கு பார்த்தாலே ஒரு 2 லிட்டர் தண்ணிக்கிட்டே இருந்தாலும் குடிப்பேன். அதோட சாப்பிடக்குள்ளே சாப்பிட்றது குறைவு, ஆனா தண்ணி குடிக்கிறதான் கூட. ஆனா இந்த தண்ணி குடிக்கிறதால உண்மையில எங்கட உடல் எடை குறையுமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். தண்ணி குடிக்கிறதால உடல் எடை குறையுமா. எங்களோட கழிவு நீர் எல்லாம் மாற்றப்படும். கழிவு நீர் எல்லாம் மாற்றப்படும். மற்றது பசிக்கும். அதோட இப்ப நீங்க உடல் நிறை குறைக்க விரும்புறேன் நீங்க சும்மா கண்ட அந்த இதுகளை எல்லாம் போட்டு அதுகளை வேண்டி சாப்பிட்டு அப்படியான இதுகளை செய்யாதீங்க. உண்மையில நீங்க நல்லா தண்ணியை குடிங்க. அது உங்களோட உடல் எடையும் குறைக்கும். அதோட உங்களோட முகமெல்லாம் சும்மா ஃப்ரெஷ் ஆகுமா. அதோட முகமும் ஃப்ரெஷ் ஆகுமா, பெருக்கள் ஒன்றும் வராதாம். அப்ப உங்களுக்கு கிருமே தேவைப்படாது. 2 லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னு சொன்னா 2 லிட்டர் தண்ணி குறைஞ்சாது குடிக்கணும். எங்களால் ஒரு 2 லிட்டர் தண்ணி தான் குடிக்கணும். அதோட எங்கட உடம்புல இருக்கிற பார்ட்ஸுகள் எல்லாமே கூடுதலா தண்ணி சத்து தண்ணிகள் போனா தான் அது ஆரோக்கியமா இருந்து செயற்படும். அப்ப அது இந்த செயற்பாடு இல்லாம தான் இன்றைக்கு இந்த தலைக்குள்ள இவ்வளவு ஒரு வலி, தலைக்கு எவ்வளவு ஒரு வலி, இந்த வாயில எவ்வளவு பெரிய 2 பக்கமான புண்,
சரி பாப்போம் நீ சொல்லியிருக்க ஆளுக்கு. இல்லை எனக்கு நான் டாக்டர் சொன்னோடய உண்மையாகவே நான் பயந்துட்டேன். நான் உண்மையாக இனிமேல் குடிப்பேன் தண்ணி. கடவுளை பயமா இருக்கு. அதான் சொன்னவர் இதால் வந்து வேறு வேறு பிரச்சனைகளும் உருவாகும். அதுக்கு முன்னமே நீங்கள் வந்து இந்த தண்ணியை குடிச்சு பழகுங்கன்னு சொல்லி சொன்னவர். மெயினாக தண்ணி குடிக்காட்டி கிட்னி பிரச்சனை. எனக்கு அதான் மெயின் பயம் தெரியும். உடனே கிட்னியை தண்ணி வச்சுட்டு எனக்கு தண்ணி என்று சொல்லவே அதே இனிமேல் நான் தண்ணி வடிவாக குடிப்பேன். இப்போ கிட்னி எல்லாம் அந்த தண்ணிலாம் இதாங்குதோ? அப்படித்தான் அப்படியேதான் இருக்கணும் நினைக்கிறேன். போய் பார்த்துட்டீங்களா? யாருக்கு தெரியும். அப்படியாத்தான் தண்ணின்னு சொல்லக்குள்ள அப்படித்தானே. உண்மையில இதை பார்க்குற நீங்கள் உண்மையில நீங்களும் தண்ணிகள் கொஞ்சம் குடிக்காம விட்டுருப்பீங்க. இந்த ரொசாயினி மாதிரி சும்மா கோழி குடிக்கிற மாதிரி இருக்கா கொத்திட்டு இருக்கா அப்படி சும்மா ஒரு டம்ளர் குடிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் குடிக்காங்க. உண்மையில தண்ணி குடிக்கிற நல்ல மெனண்டா இன்றைக்கு முன்னுதாரணமாக இன்றைக்கு ரொசாயினி நிற்கிது. ரொசாயனிக்கு சொல்லாமலே டாக்டர் கண்டுபிடிச்சிட்டா தங்கச்சி நீங்கள் தண்ணி குடிக்கிற இல்லைன்னு சொல்லியிருக்கிறாள். அப்போ உங்களுக்கு ஆதாரமாக ரொசாயனியை விட்டு கிடாது. அதான் வந்து உங்களுக்கு வந்து அதை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கிறோம்டா. மெயினாக வந்து நீங்கள் பார்க்குற நீங்கள் வந்து தண்ணி குடிக்காத நீங்கள் நல்லா தண்ணி குடிங்கன்ற தண்ணி குடிக்காதால இவ்வளோ பிரச்சனை வருதுன்றதை நாங்களும் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவினூடாக தெரியப்படுத்தியிருக்கிறோம். என்ன உண்மைதானோ? கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க. விழிப்புணர்வாக இருக்கணுமா? மற்றும் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களோட பக்கத்தில் ஒரு அக்கா ஒரு சொல்லியிருந்தா வந்து தன்னுடைய சோஜி மெஷின் வந்து தான் விற்க போகிறேன் யாரும் இருந்தால் எனக்கு சொல்ல சொல்லி. அப்போ நான் வந்து ஆகட்ட சொல்கிறத கோல்வனி அப்படி சொல்கிறத வீடியோவில் சொன்னேன். யாரும் உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து நீங்கள் அந்த மெஷினை பார்த்து என்ன மாதிரி என்ன விலையாண்டு சொல்லி வாங்கிட்டு போகலாம். அது வந்து எங்களோட பக்கத்து வீட்டு அக்கா தான். அது பார்த்தீங்கன்னா இந்த மெஷின் உங்களுக்கு தெரியும். அதே போல் மெஷின் தான் அவள் விற்க போகிறா. அப்போ நீங்கள் தேவையான நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் மெஷின் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு அந்த மெஷினையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த அக்கா இதை கேட்டிருந்தா பாவாக்கான்னு இந்த இதில் நாங்கள் சொல்கிறோம் தெரியப்படுத்துகிறோம். என்ன ஆனால் உண்மையில நல்ல மெஷின் தனியை தான் பாவிச்ச மெஷின் எடுத்தும் கொஞ்சம் ஒரு எடுத்தது கொஞ்சம் காலம் என்றாலும் ஆனால் அவள் தச்சது நல்ல சரியான குறைவு தச்சது குறைவு அப்படியே தான் இருக்குது மெஷினும். அப்போ அந்த மெஷினை விற்க போகிறேன்னு சொல்லியிருந்தா. அப்போ சொல்லியிருந்தா. அப்போ இதில் உங்களோட வீடியோ கூட இதில் நாங்கள் தெரியப்படுத்திருக்கோம். தேவையான நீங்கள் மெஷினை நீங்கள் தான் கேட்டு எங்களிடம் சுற்றி கொள்ளலாம். என்ன சரி பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.